நீங்க இருக்கிறீங்க இந்த வாட்டி அதிகமான சீட்டு கேட்பீங்களா இல்ல நான் 6 சீட்டை கேட்பேன். நாங்க 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கூட்டணியில் சேர்ந்தோம். திமுக தலைமையிலான கூட்டணி. இப்ப அதை இந்தியா கூட்டணி நம்ம சொல்றோம். நம்ம அதை எந்த நோக்கத்துக்காண்டி மறுமலர்ச்சி திமுக இந்த கூட்டணியில் சேர்ந்ததுன்னா பல முறை விளக்கத்தை நானும் சொல்லியிருக்கேன், தலைவர் வைகோ அவங்க சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் மதவாத சக்திகள் காலு ஊன்றியக்கூடாது, அதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் மறுமலர்ச்சி திமுக இந்த திமுக தலைமையிலான கூட்டணியில் சேர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட 8வது வருஷமா அந்த கூட்டணி நாங்கள் நீடிச்சிட்டு இருக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து நீடிப்போம். இது சீட்டுகள் சட்டமன்றமோ நாடாளுமன்ற அதை சீட்டுகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் அந்த கூட்டணியில் கிடையாது. அது முதலே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நாங்கள் ஒரு இன்னைக்கு அதாவது அண்ணா காலத்தில் இல்லாதது, கலைஞர் ஐயா அவங்க காலத்தில் இல்லாத ஒரு நெருக்கடி இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. இந்த மதவாத சக்திகளால் உருவாக்கக்கூடிய கேடுகள் நீங்க வட மாநிலங்களை பார்க்கலாம். நீங்க வட மாநிலம் குறிப்பா நிறைய இந்த மாதிரி சிறுபான்மையினருக்கு எதிராக பல சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. இது போன்றது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாது. என்னைக்கு வந்தது கிடையாது. இப்போ ஒரு புதிய ஒரு அச்சுறுத்தல் இருக்கு. இதுக்கு நம்ம எந்த விதத்திலயும் ஒரு இடம் கொடுத்துடக்கூடாதுங்கிற ஒரு உன்னதமான நோக்கத்துல இந்த அலையன்ஸ் நாங்க இந்த கூட்டணியில் இருக்கிறோம். நாங்க இது எண்ணிக்கையின் அடிப்படையில கிடையாது. நாங்க எந்த ஒரு அரசியல் இயக்கம் பொறுத்த வரைக்குமே அவங்களுடைய அவங்க வளர்றதுக்கு உண்டான முயற்சிகள் எடுப்பாங்க. தேர்தல் காலங்களில் கூடுதல் சீட்டுகள் கேட்கறது அவங்களுடைய உரிமை இருக்கு. ஆனா பொறுத்த வரைக்கும் ஒரு பொது நன்மையின் அடிப்படையில நாங்க இந்த கூட்டணியில் சேர்ந்திருக்கிறோம். அதனால அந்த எண்ணிக்கையை மாத்திரம் வச்சு நாங்க முடிவுகள் இருக்காது. மதிமுக அல்லது கூட்டணி திமுக கூட்டணி விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் எல்லாமே பாஜக எதிர்ப்பா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சர்டிபிகேட் வாங்கணும் அவசியமே கிடையாது. நாங்க என்ன நோக்கத்துக்கான இந்த கூட்டணியில் இருக்கிறோம் நீங்க சொல்ற ஒரே காரணம் தான், மதவாத சக்திகளுக்கு எதிராக நாங்க இருக்கிறோம். நாங்க இந்த மதவாத சக்தியில் தமிழ்நாட்டில் வேறொன்று கூடாது ஒரே காரணத்துக்காண்டி இந்த அலையன்ஸ் இருக்கிறோம். திமுக தலைமையில் அலையன்ஸ் இருக்கிறோம். அதனால அந்த அம்மா பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர், அவங்களுக்கு அரசியல் அனுபவம் நிறைய இருக்கு. அவங்க சொல்றது சர்டிபிகேட் கொடுத்தா நல்லது தானே. அது அவங்க நான் எதிராக இருக்குன்னு சொல்றாங்களா? தொடர்ந்து எதிராக பேசுறோம். எதிராக பேசுறோம். அதான எங்கள் வேலையே. தமிழ்நாடு அரசின் 4 ஆண்டு சாதனைகள். தமிழ்நாடு அரசு பொறுத்த வரைக்கும் இதுல என்னன்னா ஒரே ஒரு கேள்வி, நான் இது பலமுறை சொல்லியிருக்கிறேன். நான் ஆட்சிக்கு வந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கோவிடோட 2வது அலை, பொருளாதார நெருக்கடி. அப்போ பல்வேறு இந்த மாதிரி சூழ்நிலை தான் ஆட்சிக்கே வர்றாங்க. திமுக அரசு ஆட்சிக்கு வருது. இதுல அந்த பொருளாதார நெருக்கடி தாண்டி அந்த கோவிட் அது செகண்ட் வேவ் 2வது அலைய அதை கட்டுப்படுத்தி அதுக்கே கிட்டத்தட்ட 1 வருஷம் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒன்றிய அரசுடைய ஒத்துழையாமை, பொதுவா நிதி கொடுக்கறது கிடையாது, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய திட்டங்கள் வர்றது கிடையாது. இதுக்கு நாங்க எங்களை போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் இன்னைக்கு நாங்க நாடாளுமன்றத்தில் அதுக்கு உண்டான கேள்விகள் அங்க கேட்டுட்டு தான் இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய ஆளுநர் RN ரவி அவரை வச்சு நமக்கு தமிழக அரசுக்கு இடைஞ்சல் கொடுக்கிறது, சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படுற மக்களோட திட்டங்களுக்கு அதுக்கு உண்டான ஒப்புதல் கொடுக்கிறது கிடையாது, பல்கலைக்கழகங்கள் சம்பந்தமான நிறைவேற்றப்படுற அந்த மசோதாக்களுக்கு அவர் அனுமதி கொடுக்கிறது கிடையாது. இது கிட்டத்தட்ட 2 வருஷம் மேல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நிதி கொடுக்கிறது கிடையாது, திட்டங்களுக்கு ஒப்புதல் கொடுக்கிறது கிடையாது. உங்களுக்கே தெரியும் 7-8 வருஷத்துக்கு முன்னாடி எய்ம்ஸ்க்கு உண்டான மதுரை எய்ம்ஸ்க்கு உண்டான அந்த அடிக்கல் நாட்டியிருந்தாங்க. நீ வேலை நடந்துட்டு தான் இருக்கு. அதே நேரத்தில் என்னைக்கு நம்ம மதுரை எய்ம்ஸ் நமக்கு அன்னைக்கு அடிக்கல் நாட்டி அறிவிச்சாங்களோ, அறிவிச்ச பிற மாநிலங்கள் கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட மாநிலங்கள்ல எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் ஃபங்க்ஷனிங் வந்துருச்சு, இன்னைக்கு நடைமுறைக்கு வந்துருச்சு, தமிழ்நாட்டில் வரல. இதே மாதிரி உங்களுக்கு சென்னை மெட்ரோ ரயில் தெரியும். உங்களுக்கு 2வது பாகத்துக்கு கிட்டத்தட்ட 3 வருஷம் நிதி கொடுக்கல, கிட்டத்தட்ட 20,000 கோடிக்கு மேல நிதி கொடுக்கல. அதுக்கூட அப்ரூவலே பொறுத்த வரைக்கும் இப்ப சில மாதங்களுக்கு முன்பு தான் வந்தது. அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ள நிதியை ஒதுக்கி இருக்கிறாங்க ஒன்றிய அரசு. இது போன்ற பல நிதி நெருக்கடிகள், பல அதே நேரத்தில் இயற்கை பேரிடர்கள் உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட இந்த 3 வருஷத்துல கிட்டத்தட்ட 2-3 சம்பவங்கள் நமக்கு இயற்கை பேரு பெருமளவு நமக்கு கொடுத்த, குறிப்பா அந்த வட மாவட்டங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அதுக்குமே தமிழ்நாட்டு கேட்ட பலாயிரக்கணக்கான கோடி அந்த பேரிடர் நிவாரண உதவியும் பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசு கொடுத்ததால கிடையாது. இது போன்ற பல்வேறு சிக்கல்கள் நெருக்கடிகள் மத்தியில் பொறுத்த வரைக்கும் இந்த தமிழக அரசு ஓரளவு நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட தேர்தல் வாக்குறுதியில் முக்காவாசி அவங்க நிறைவேற்றிருக்கிறாங்க. குறிப்பா பெண்களுக்கு ஒரு இது வாழ்வாதாரத்தை இது பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கு. குறிப்பா நம்ம சொல்லணும்னா மாதம் 1000 ரூபாய் அந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டமா இருக்கட்டும், இல்ல சாதாரண வீட்டு பசங்க இன்னைக்கு மாணவரா இருக்கட்டும் மாணவியரா இருக்கட்டும், அரசு பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு மாதம் அதாவது உயர்கல்வியை ஊக்குவிக்கிறதுக்காண்டி அந்த தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், இது போன்ற திட்டம், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, இது போன்ற
இது சிறப்பான திட்டங்கள், அடித்தட்டு ஜனங்களுக்கு பயன்படுற மாதிரி, குறிப்பா பெண்களுக்கு பயன்படுற மாதிரி நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க, கொடுத்திருக்காங்க. இந்த பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியிலே கொடுத்திருக்கிறாங்க. அதனால என்னன்னா, அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு கடந்த 10 வருடங்கள் அதிமுக ஆட்சியில் சில பிரச்சனை இருந்தது. பொருளாதார வளர்ச்சி எதுவும் அடையல. இன்னைக்கு இந்தியாவிலேயே 9.69 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சி பெற்று இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக, மகாராஷ்டிராவோட அதிகமா பொருளாதார வளர்ச்சி போன வருஷம் 9.69% நம்ம பெற்றிருக்கிறோமோ. கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல முதலீடுகள், புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் முதலீடுகள் இங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அதன் மூலியமாக அந்த அந்த முதலீடுகள் மூலியமா நிறைய வேலை வாய்ப்புகள், குறிப்பா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தத்தில் பார்க்கும்போது இந்த பல சிக்கல்கள் மத்தியில தமிழக அரசு பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் அவங்க நம்ம முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவங்க நல்லாதான் செஞ்சிருக்காங்கன்னு நான் சொல்ல முடியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.